இவரு எப்போ வந்தாரு? செண்பகம் நல்லா சாப்பிடு. நீ இதான் பசிக்குது அழுதுல சாப்பிடு. செண்பகமே செண்பகமே உனக்காக அப்பா 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க கீரையை சாப்பிடாம வச்சுன்னு வேடிக்கை பார்த்துனுக்க. நல்லா முச்சுக்கு சாப்பிட வேணாவா? ஏங்க அதுக்கு பசிச்சா சாப்பிட போகுது, அதை ஏங்க இம்சை பண்றீங்க? நான் ஏன்டி அதை இம்சை பண்ண போறேன்? சாப்பிட சொல்லியிருக்கேன். இந்த காய்கறி கூட வேஸ்டா எல்லாமே கொடு, மாடு கொடுக்கலாம். யோ வேற எதனா கேட்டுட்டு போறீங்க? வீட்டுக்கு எடுத்துன்னு போய் எனக்கு சமைக்கிறதுக்கு எடுத்து வந்து மாடுக்கு வச்சிரு. மாடுக்கு அத்தி வச்சுட்டு நம்ம என்ன சாப்பிட்றத? இந்த காய்கறி கூட ஏன்டி இங்கே அங்கே எடுத்து செஞ்சுன்னுக்குற? எங்க அக்கா கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்து அறக்க சொல்லலான்னு பார்த்தேன். அது ஒழுங்கா நீயே பார்த்துக்கோ அப்படி சொல்லிச்சு. எனக்கு வேலை இருக்கு, போய் வேலை நீயே பாருன்னு சொல்லுது. ஏண்டி உனக்கு இதே ஒரு வேலையா? உன் வேலையை நீ செஞ்சுக்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் உங்க அக்கா வேலை வாங்குறது உனக்கு வேறு வேலையா? சரி வாங்க வந்து காய்கறி எனக்கு அறுத்து கொடுங்க வாங்க. நான் வெங்காய தக்காளி மட்டும் தானே இருக்கணும், அறுத்து கொடுக்குறேன். மீன் கறியெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். போய் செய்ய அதில் முதல்ல க்ளீன் பண்ணு. வாங்க எங்க வச்சுங்க? உனக்கு என்ன எதனா தூக்கின்னு போச்சா தெரியல. எங்க அம்மா கிட்ட தானே கொடுத்துட்டு வந்திருக்கேன். தூக்கில் போட்டு தான் வாங்கி வந்தேன். மீனை வெட்டி வாங்கிட்டீங்களா? அதுக்கு தனியாக காசு கேட்பாங்க. சும்மா தானே இருக்க வீட்டில், வெட்டியே க்ளீன் பண்ணு. நான் வீட்டில் சும்மா இருக்கேன், நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி தான் கொடுங்க, கழுவி நான் சமைச்சிக்கிறேன். ஏண்டியா மீனில் வாங்கி வந்து கொடுக்க சொன்னேன், வாங்கி வந்து கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி வேறு தரணுமா? அதை ஆமாம் வெட்டி வாங்க வேண்டியதுனா 1 கிலோக்கு 30 ரூபா தானே கேட்பாங்க. அந்த 30 ரூபா உங்களுக்கு என்ன இப்போ குறைஞ்சி போதே? 30 ரூபா உனக்கு அசால்ட்டாக போச்சு. 30 ரூபா இருந்தால் 2 வாய்க்கு நான் டீ குடிப்பேண்டியே. நீங்கள் தானே டீ குடிப்பீங்க, அப்போ நீங்களே வெட்டி க்ளீன் பண்ணுங்க. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. 30 ரூபா கொடுத்து ஒரு வெட்டி வாங்க மாட்டாரா? நம்ம உட்காந்து 1 மணி நேரத்துக்கு அந்த வேலை பண்ணிக்கணுமா? நல்லா வருது வாயில, சீக்கிரம் வெட்டி கொடுங்க. நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. பேசாம 30 ரூபா கொடுத்து வெட்டின்னு வந்திருக்கலாமோ? மிச்சம் பண்ணுறான்னு இப்போ கடைசியில் நான் மாட்டிக்கினேன். ஏக்கா இது ஒரு குரல் கொடுத்தா வராதா? இதுக்கிட்ட கத்தி தொட தனியாக வத்தி போயிடும். செண்பகம் நீ சாப்பிடுமா? மாடுக்கு 50 ரூபா கொடுத்து கீரை வாங்கி வந்து போடுவாரா? நமக்கு ஒரு 30 ரூபா கொடுத்து மீன் வெட்டி வாங்கி வந்து கொடுக்க மாட்டாரா? மாடை விட இந்த வீட்டில் நம்ம தான் ரொம்ப மோசமாக போயிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்மள தான் யாரும் ஒரு மனுஷியாக மதிக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு இப்போ யாரும் போட்டுனக்க? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்துக்கினாங்க மாநாடு போகிறதுக்கு. இவ்வளோ நேரம் அங்கேருந்து தான் வந்தா. இப்போ என்ன சந்தேகம் தெரியல, அக்காவை கூப்பிட்டு வச்சுன்னா பேசுறதுக்கு. அப்படின்னா தான் பேசுவாங்களோம்மா. ஏக்கா எங்கள் வீட்டுக்கார பண்ண வேலையை பார்த்தியா? என்னடி பண்ணாரு? நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கால. மீன் வாங்கி வந்துருக்காரு, வெட்டாமே வாங்கி வந்துருக்காரு. கேட்டா 30 ரூபா வாங்குவாங்களா, அதனால நீயே வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துருக்காருக்கா. அதான் நான் சொல்லிட்டேன், நீங்கள் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, வெட்டி கொடுங்க, நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்டி அவரை வெட்டி தர சொன்னா? நான் சும்மா தானே இருக்கேன், நான் அவனை வெட்டி தரேன். அது சும்மா இருக்கிறியா? வா வீட்டில் சமைக்கிற வேலை இருக்குது, கறி செய்யணும், மீன் செய்யணும், கொழுக்கட்டை செய்யணும், நிறைய வேலை இருக்குது. சும்மா இருக்கிறியா? உனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. நீ வந்து எங்கள் மீன் வெட்டுக்கு போகிறா? எங்கள் வீட்டுக்கார வெட்டணும், அவர் வீட்டில் சும்மா தானே இருக்காரு, இன்னைக்கு லீவ் தானே. ஏண்டி நான் வந்து சமைக்கவா? ஆமாம் நான் சமைச்சா சதீஷ்லாம் எனக்கு கிண்டல் பண்ணுறான் தெரியுமா? இது என்ன இது மீன் குழம்பு, இது ரசம் மாதிரி இருக்குது, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு என் வீட்டுக்காரன் கிண்டல் பண்ணுவாரு, சதீஷும் கிண்டல் பண்ணுவான். என் மாமியார் மட்டும் தான் நான் சமையல கிண்டல் பண்ணவே மாட்டாங்க தெரியுமா? கும்பல் சாப்பிடுவாங்க, உப்பு இல்லைனா கூட. இதுக்கு 2 இருக்கு பற்றியா கிண்டல் பண்ணினே இருக்குங்க, சாப்பிடாதுங்க. நீ செஞ்சால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் சதீஷ். வா வந்து எல்லாத்தையும் டக்கு சமைச்சு கொடுத்துரு இப்படி சொல்லியே ஏமாத்து. இவன் நல்லா சமைச்சா நாங்கள் ஏன் குறை சொல்ல போகிறோம்? வாயில் வைக்க முடியுதா இவன் சமைக்கிறது? நம்மளா கண்ணு முடின்னு மாத்திர மாதிரி எங்கன்னா முடியணும்னு பார்க்குறேன். 2 வாய்க்குமா போக மாட்டேது உள்ள. அதுவே எங்கள் அம்மா பிடிச்சி வச்சுருக்கிறேன், எம்மா நீ சமைச்சு போடு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா விட்டா தங்கச்சி வீட்டுக்கு ஓடிப்பிடும். அப்புறம் இவன் சமைக்கிற சமையல் எவன் சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் கிட்ட ஆக போது இன்னும் நீ சமைக்க கற்றுக்கல, இப்படியே ஏமாத்தி சுற்றின்னு வா. ஏமாத்துறாங்க உன்னை. சரி போ வர, இந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு வரேன். இங்கே பாரு வர சொல்லிட்டு வராமல் இருந்து வச்சுக்கேன், அவ்வளோதான். நீ வரண்டி போடி. ஏக்கா மாமா எத்தனை மணிக்கு வருவாரு? ஏன்டி மாமாக்கு என்னாடி வச்சிருக்கிறேன்? சொல்லு, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எது பேசாத. எது பேசணும் நானே. சரி அவர் எத்தனை மணிக்கு தான் வரட்டும்? வரும்போது ஒரு 4 இளநீ எடுத்து சொல்லு. என்ன உடம்புல ரொம்ப சூடாகி போச்சு. மாமா கடையில் வைக்கிற இளநீ தான் செம்மையாக இருக்கும், சூப்பராக தித்திப்பாக இருக்கும். வேற எங்கன்னா வாங்கணும்னு வச்சுக்கேன், அப்படியே உப்பு கறிக்கு தெரியுமா? நான் கூட ஒரு வாட்டி கடைக்கு போகும்போது வாங்கி குடிச்சு பார்த்தேன், ஒரே உப்பு கறிக்குது. மாமா கடையில் வாங்கினா தேன் மாதிரி நிற்குது. அவங்க மாமா வந்து ஃப்ரீயாக கொடுப்பாரு சொல்லிட்டு என்ன விட்டு போடுறாப்பாரு. தேன் மாதிரி நிற்குதா? சரி எடுத்து நான் சொல்கிறேன். உன் கதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு பேசுறியா? அப்படியே சட்னி அரைக்கிறது கூட தேங்காய் வேணும். தேங்காய் கூட ஒரு 5-6 எடுத்து நான் சொல்லு. என்ன மொத்தமாக காசு எவ்வளோ கணக்கு போட்டு வாங்கிக்கோ. உங்கள் மாமா வந்து காசை வாங்க மாட்டார். உன் தங்கச்சி கொடுக்குறதுக்கே காசு வாங்க சொல்கிறேன் அப்படி சொல்லி என்னை திட்டுவார். அது தெரிஞ்சுதான் நாங்களும் சொல்லியிருக்கோம். சரிக்கா நான் போயிட்டு இருக்கிற வேலையை பார்க்குறேன். 1-2 சாமான் கழுவி வைக்கிறேன். கொஞ்சம் குடிக்க தண்ணி வேணும், தண்ணி தந்து வச்சுறேன். அதுக்கு சீக்கிரம் வந்து நீ வந்து மீன் குழம்பு வைக்கணும். இது மீன் வெட்டி கொடுத்தா நான் கழுவி வச்சிருவேன். அப்புறம் கறி வேலை ஃப்ரை பண்ணணும். அப்புறம் கறி குழம்பு வைக்கணும்னு தெரியல, மாமியார் கிட்ட கேட்கணும். அதெல்லாம் நம்ம கேட்டு வைக்கிறேன். நான் சீக்கிரம் வந்துடுனேன். போ வரேன். மாடையே கொஞ்சம் உட்காந்துருங்க, வேற வேலை வெட்டினே இருக்குது உங்களுக்கு. போ வரேன். சீக்கிரம் வந்து சேருங்க. என்னப்பா தங்கத்தோட அகத்துக்கிறியா மாடுக்க? இல்லை நீ முருங்கைக்கீரை அகத்துக்கீரை தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அந்த முருங்கைக்கீரை தான் கிடச்சிது. ஒரு கட்டை 50 ரூபாவா. அதான் வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். அதுவே பசி அழுதுன்னு கிடக்குது. முருங்கைக்கீரை ஒரு கட்டை 50 ரூபாவா? எங்க வாங்கின அப்படினியா? இந்த கீரைக்காரமாக தான் வித்துன்னு இருந்தாங்க. சொல்லினா சும்மாவே பரிமளா வீட்ல இருந்து நான் பசங்க வந்து கொடுத்துருப்பேன்ல. எதுக்கு காசு கொடுத்து 50 ரூபா அதுவும் கொடுத்து வாங்கியிருக்கிறேன்? சாப்பிட்டு விடுங்க நீ. மாடு மேல பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இவ்வளவு ஓவரா பாசம் இருக்க கூடாது. குழந்தைக்குலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குற மாதிரி மாடுக்கு 50 ரூபாய் கொடுத்து கீரை வாங்கியிருக்கேன். இது தப்பா? சாப்பிடு. நம்ம ஊரை சுத்தி நிறைய பில்லு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் வந்து போடாம காசு கொடுத்து கீரை வாங்கி போட்டுனக்க. அருவா எங்கேயோ வச்சுட்டேன், தேடின்னு இருக்கேன். அந்த பொருளும் பத்திரமா எடுத்து வைக்கணும். நீ யாரும் அந்த சொல்லி வச்சா பத்திரமா இருக்க போகுது. இந்த பசங்க தான் எடுத்து விளையாடி நின்றுங்க. ஒரு நாள் எங்க போடுறதுன்னு தெரியல.
அவ்வளோ பயம். சரி சரி சீக்கிரம் வந்து மீனை வெட்டி கொடுங்க. வரேன் நீ இந்த பசங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல வீட்டில். இந்த 1-2 சாமான் அதுக்கு கழுவி வைக்க சொல்லணும். மணி ஏ மகா நீ சாப்பிடுமா செண்பகமே இங்க பாரு சஞ்சய், இப்ப அண்ணா பாட்டு பாடுவேன். அந்த பாட்டு எதுல முடியுதுன்னா அதுல இருந்து நீ ஆரம்பிக்கணும். டேய் நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன்டா. அண்ணா வாடா பாட சொல்லக்கூடாது சொல்லிருக்கல. இப்ப அண்ணா பாடுறேன். இவனி உன்னை பெத்தான் அவ கையில கிடைச்சா செத்தா. இதெல்லாம் என்ன பாட்டு இது? பாடி இல்ல சின்ன பாட்டு பாடி. எவன் பெத்தான் கையில கிடைச்சா செத்தா, இதெல்லாம் ஒரு பாட்டா? இதான் ட்ரெண்டிங். இப்ப நீ பாடு. வலையை எடுத்து வீசு, மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலன்னா ஐயோ இதெல்லாம் என்ன பாட்டுன்னு தெரியலையே. தலை எழுத்துறாமா. 2 பேரும் தோச்சு பட துணியில ஏறி ஆடி நிக்கீங்களா? எனக்கு கீழே இறங்கி உட்காந்து விளையாடுங்க. பாட்டி இதான் பாட்டி மெத்தன ஜாலியா இருக்கு. உங்க அம்மா இருக்கா பாரு, துணியை துவச்சா மடிக்க மாட்டா, மடிச்சா எடுத்து வைக்க மாட்டா. அழுக்கு துணி துவைக்கிறதே பெரிய விஷயம், இதெல்லாம் வேற செய்வலாவ. தலை நானும் மடிச்சு வைக்கிறேன். சஞ்சய் தலை அந்த பக்கம் உட்காரு. பாட்டி ஒரு கதை சொல்லுங்க பாட்டி, போர் அடிக்குது. நிறைய வேலை இருக்குமா பாட்டி, வந்து நைட்டு தூங்கும் போது சொல்றேன்னு. பாட்டி அந்த மீன் கதை சொல்றீங்களா? அந்த மீன் நாய்க்குட்டிலாம் இருக்குமே, அந்த கதை சொல்றீங்களா? சொல்றேன். இப்போ கொஞ்சம் சொல்றீங்களா? துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறேன். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் பாட்டி. துணி மடிச்சு வச்சுட்டு அந்த கதை சொல்லணும். துணி மடிச்சு வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தூங்கும் போது தான் சொல்லுவேன். கதைலாம் இப்ப சொல்ல முடியாது. தோச்சு போட்ட துணி மேலே ஏறி ஆட்டம் போட்டு வைக்கீங்களா? ஏண்டியா தோச்ச துணியை எடுத்து போட்டா மடிச்சு வைக்க மாட்டியா? கையோட அப்படியே போட்டுட்டு வச்சுட்டு பசங்க ஏறி ஆட்டம் போட்டுருக்குது. அதுல பாட்டி எப்படி போட்டு கொடுத்தாங்க பாத்தியா? நம்மள பாட்டியோட முடிய பிடிச்சி அப்படியே இழுத்துட்டோமா. அம்மா வேற சும்மா அடி பின்னிடுவாங்க. அத்தை துணி லேசா காய வேண்டியது இருக்குது. தூள் போற மாதிரி இருந்தா எடுத்து உள்ள போட்டு வச்சுக்கிறேன். அதுக்குள்ள ஏறி உட்காந்துக்குதுங்க. அதுக்கு மேல கையோட கொடியில போட்டு அது பாட்டு காய போது ஃபேன் போட்டு விட்டா. நான் எந்த வேலையும் பார்க்குது? காய்கறி இருக்கிறதா உங்க உள்ள வேற மீன் கட் பண்ணி வேணும் வச்சுக்கிறாரு. அதை கட் பண்றதா க்ளீன் பண்றதா? நான் என்ன வேலை செய்யுது சொல்லுங்க? ஒண்டியால எவ்வளவு வேலை செய்ய முடியும்? ஏமா துணி நானே காய வச்சுக்கிறேன். நீ போ, வாயை தந்த மூட மாட்டேன். ஆமா உள்ளதை சொன்னா வாயாடி நீங்க வாய முடியும் வேலை செஞ்சா நல்லவ. தினத்தட்டை மாதிரி இதுங்க எதுனா கழுவி வைக்குதுங்களா? தினத்தட்டை முதல் கொண்டு எல்லாத்தையும் நானே கழுவி வைக்கிறது. எல்லாரும் நானே செய்ய வேண்டியதா இருக்குது. முதல்ல ஒரு 4 வாழை நட்டு வைக்கணும். வீட்டை சுற்றி வாழை இல்லையா அத்தை சாப்பாடு போடணும். சாப்பிட்டு அப்படி தூக்கி போட மாடு சாப்பிடணும். இந்த தட்டுங்களை கழுவ முடியலனால வீட்டு வேலை செய்யறதுக்கு முக்கால அழுவாதடி. வீட்டு வேலை செய்யாம அப்படின்னா உனக்கு வேற என்ன வேலை இருக்குது? போங்க அத்தை வீட்டு வேலை செஞ்சு போர் அடிக்குது. போர் அடிக்கும். உடம்பு ரொம்ப கொழுப்பு பெத்து போயிருக்குது உனக்கு. போ வேலையை முதல்ல போய் பாரு. காலையில் 4 மணிலேருந்து அதை தானே பார்த்துன்னு இருக்கேன். எங்கன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியுதா? நானும் ஒரு 1/2 மணி நேரம் படுத்து இருந்துக்கலான்னு பார்க்குறேன். முடியல. இங்க பேர் அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களை கடைக்கு கூட்டிட்டு போவேன். ட்ரெஸ் வாங்கறதுக்கு போறோம். ஆமா புது ட்ரெஸ் வாங்கறதுக்கு தான் போறோம். ஜாலி சூப்பர்மா. அத்தை நீங்க வரீங்க நாளைக்கு ட்ரெஸ் எடுக்க போலாம். இப்போ எதுக்கு ட்ரெஸ்? இதெல்லாம் கல்யாணம் காட்சி வருதா? இதை பண்டிகை வருதா? ஐயோ ஒரு கல்யாணம் இருக்குது மறந்து போயிட்டீங்களா? சும்மா அப்பதான் இதுங்க வேலை செய்யுங்க. ஆமால பக்கத்துல ஒரு பையனோட கல்யாணம் சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணாங்களா? ஆமா மறந்தே போயிட்டேன். போலாமா? காலையில் 9 மணி பஸ்க்குலாம் கிளம்பலாம். சஞ்சய் நான் வீட்டை பெருக்க, நீ துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வை. டேய் நான் பெருக்கண்டா, நீ துணியை மடிச்சு வை. ஆம்பளை பசங்க பெருக்க கூடாது. ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எல்லாரும் எல்லா வேலையும் செய்யலாம். எல்லாரும் ஈக்குவல் தானே. என்னத்த பண்றாங்க? யார் எந்த வேலை செய்யுதுன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. பாத்துக்கோங்க. கடைக்கு போலாம் சொன்னோன்னே எப்படி சிட்டா வேலை செய்ய போறாங்க பாருங்க. இப்போ இந்த தொடப்ப எங்க போச்சு? ஐயோ அவன் வேகமா வேலை செஞ்சு முடிச்சவங்க இருக்கு. நம்ம துணி எல்லாம் மடிச்சு வைக்கலாம். என்னத்த எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்களா? இப்படித்தானே என் புள்ளே ஏமாத்தி நீ வேலை வாங்கி நிக்க. ஆமா இப்ப ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா எல்லாரும் நீங்க செய்யுங்க பாருங்க. ஆம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை எதுக்குதான் பாட்டு பாடி தப்பா பாட்டு பாடி கூடான்னு தெரியல. டேய் இது வீடு பெருக்க தொலைப்பா வாசல் பெருக்க தொலைப்பா? ஏதோ தொலைப்போம் அது மட்டும் பெருக்கிறது தானே. இது எடுத்து வாசல் தானே பெருக்கணும். வீட்டுல பெருக்கூடாது. வீடு பெருக்க தொலைப்பா வேற இருக்கு பாரு. சரி அப்ப முதல்ல வாசல் பெருக்கிட்டு வரேன். ஏடி அவன் பாட்டம் தொலைப்பா எடுத்து வாசல் பெருக்கிறதுக்கு போறேன்டா. 4 பேர் பார்த்தா நினைப்பாங்க. டேய் சதீஷ் இல்ல நான் வாசல் பெருக்க போக கூடாது. வா இங்க சஞ்சய் கோலம் வெட்டுங்க. ஐயோ அத்தை வாசல் பெருக்கி கோலம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். இத பசங்க கூட வேலை செய்யணும்னு நினைச்சா போ வாசல் பெருக்கி உன் மானத்தை வாங்கறதுக்கு போயிருக்கான். டேய் சதீஷ் ஒழுங்கா உள்ள வா. இருங்கம்மா இன்னும் கொஞ்சம் தான் பெருக்கணும். பெருக்கிட்டு வந்துடுறேன். இதை மட்டும் எங்க அக்கா பார்த்துன்னு வச்சியா அவ்வளவுதான். என்ன முதல்ல எந்த துணியை மடிக்கலாம்? முதல்ல அவங்க கிட்ட இருந்து தொடப்பத்தை பிடுங்கணும். டேய் அப்படியே மாட்டுக்கொட்டாயும் பெருக்கிட்டு அப்படியே சாணி வாரி போட்டுடு. சரிம்மா. என்னடா அதிசயம் எல்லாத்துக்கும் சரிமான்னு சொல்றான். நீ எப்படி பண்ற சஞ்சோ? துணியெல்லாம் மடிச்சு வைக்கிறமா. இல்லையா துணியில கொஞ்சம் லேசா ஈரமா இருக்கு. அதை கொடியில போட்டு காய வச்ச பிறகுதான் அப்புறமா தான் மடிச்சு வைக்கணும். பரவாயில்லமா மடிச்சு வச்சிட. அது அப்படியே காஞ்சிரும். ஒன்றும் வேலையே செய்யாதுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வேலை தான் செய்யுதுங்க. ஈரத்துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்க. அதுல வந்து பேட் ஸ்மெல் வரும். அப்படியா? வரலம்மா நல்லா ஸ்மெல் தான் வருது. எங்கன்னா சொல்ற பச்சு கேக்குதுங்களா? ஏன்டா இதுங்களை வேலை வச்சேன்னு இருக்குது எனக்கு இப்போ. இந்த பாட்டி எங்கன்னா சும்மா இருக்காங்களா? எங்கன்னா பெருக்கத்துக்கு விடுறாங்களா? சரி குடிக்க தண்ணி எடுத்துன்னு வரலாம் போயிட்டு. டேய் எங்கடா போயிருக்க நீ? சும்மா இருக்குமா எல்லா வேலையும் இன்னைக்கு வீட்டில் நான் தான் செய்ய போறேன். ஐயோ நம்ம வேற வாய் வச்சு சும்மா இல்லாம நாளைக்கு கடை கூட்டு போற சொல்லிட்டோம். இவன் பண்ற வேலையை பார்த்தா நாளைக்கு கடை கூட்டு போகணும். அவள் தான் போல இருக்குது. குடம் எங்கம்மா வச்சிங்க? டேய் குடத்துல அவனால தூக்க முடியாதுடா. நீங்க அமைதியா இருங்கம்மா. பரவாயில்லையே சதி சுத்தியே வேலை செய்யறானு. காய்கறி கூடலாம் வேற வயல வச்சுக்கினேன். ஒருத்தர் முன்ன வேகத்துல போறானே அதெல்லாம் ஓரமா வைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. நின்று வேடிக்கை பார்த்துன்னு இருக்குமா நீங்க? டேய் நில்லுடா. நான் போனா தண்ணி விட மாட்டாங்க. கடல தள்ளி போட்டு தான் தண்ணியை பிடிச்சின்னு வரணும். நீ எங்கடா போற? குடத்துல ஒன்று அடிச்சிடுவாங்களா? போவாதுடா. அதெல்லாம் ஒன்றும் அடிக்க மாட்டாங்கம்மா. நான் இசை பேசி பிடிச்சின்னு வந்துடுறேம்மா.
உனக்கு எதுக்கும் அது தேவையில்லாத வேலைலாம். உங்க கூட மாட வெங்காயம் அந்த கடையெல்லாம் அறுத்து கொடுங்க, அதை உரிச்சு கொடுங்க, அதுதான் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னேன். இஞ்சி புண்ணை கொஞ்சம் அரைச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு உன்னை போய் வாசல் பேருக்கு ரோட்ல போய் தண்ணி பிடிச்சிருமா, குழந்தை போயிட்டு எல்லாத்தையும் சண்டை போட்டு அப்படின்னு நான் சொன்னேன். வேலை செய்யணும்னு முடிவு பண்ணேன்னா எல்லா வேலையும் செய்யணுமா? நாளைக்கு வந்து எனக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் 2 செட் வாங்கி தரீங்க. ஐயோ இதை இன்னும் நம்பின்னு இருக்கானே. டேய் அதை நாளைக்கு பாத்துக்கலாம்டா. நான் போறமா இல்லையா முதல்ல தெரியலையே. என்னது துணி கடைக்கு போறமா இல்லையான்னு தெரியலையா? ஆமாடா வேலை இல்லைன்னா போலாம், வேலை இருந்தா போக முடியாது. என்னை பள்ளி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? இருடா இன்னும் 2 துணி தான் மடிச்சுட்டு வந்துடுறேன். மற்றதெல்லாம் ஈரமா இருக்கு, காய வைக்கணும். ஐயோ நீ என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாம ஒருத்தி வேலை செஞ்சுருக்கால. மா உண்மையை சொல்லுங்கம்மா, நிஜமா நாளைக்கு துணி எடுக்க கூட்டின்னு போவீங்களா கூட்டின்னு போக மாட்டீங்களா? இதை நம்பி தான் நான் லீவ் போலாம் இருக்கேன். நான் ஹோம்ஒர்க்லாம் வேற எழுதல. என்ன சொல்லுங்க கரெக்டாக சொல்லுங்க, எல்லாம் ஹோம்ஒர்க்காக உட்காந்து எழுதுறேன் நான். நீங்க கூட மாட்டா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்படிதான் நாளைக்கு துணி கடைக்கு போறமா இல்லையா நான் காலையில சொல்றேன். அம்மா காலையில சொல்றதா கிடையாது, இப்போ சொல்லுங்கம்மா. அப்பதான் தண்ணி எடுத்துட்டு போய் நான் உன்னை தண்ணி எடுத்துட்டு போத்தாவில நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். குழாவில் அங்கே வந்து அடி தண்ணி நடக்கும், மணியை டக்கு டக்குன்னு அடிச்சுடுவாங்க. கொடுத்தா வச்சு ஏற்கனவே நல்லா 4 பேர் அடிச்சிருக்கேன், அவங்க எல்லாம் வஞ்சி வச்சு ஒன்று அடிச்சிடுவாங்க. இப்படிதான் நீ போத்தாவில நான் போய்க்கிறேன். சரி நாளைக்கு துணி எடுக்க கடைக்கு போறோமா இல்லையா, ஸ்கூல் லீவ் போடணுமா வேணாமா, அதை மட்டும் எனக்கு தெளிவாக சொல்லுங்க. அதான் சொல்றேன் காலையில சொல்றேனே. ஐயோ மேக்ஸ் மிக்ஸ் வேற ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா, ஹோம்ஒர்க் முடிக்காம போனேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். நாளைக்கா சரி போலாம். எப்பா இதை சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் தப்புச்சேன்டாப்பா மேக்ஸ் மிஸ் கிட்ட இருந்து. நாளைக்கு பள்ளி நீ துணியை மாடி வேலை நீ கண்டினியூ பண்ணு. யார் எப்படி போனா உனக்கு என்ன வந்தது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு நிமிதி பார்க்காத போடா. சதீஷா கொக்கா டேய் குழால வந்து சண்டை போடுவாங்க, அவங்க கிட்ட யார்கிட்ட வாய் ரொம்ப கொடுக்காத. போனோமா லைன் இருந்தமா தண்ணி பிடிச்சமா வந்து நேரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா. ஐயோ இன்னைக்கு என்ன பண்ண காத்திருக்காங்களோ தெரியலையே. நேற்று வேற ஒத்திய போட்டு சம்மாட்டி அடிச்சு போட்ட கொட்டலையே. நான் வருவேன்னு பார்த்துருப்பாங்க, இப்போ இவன் போறான் அடி வேணத்துக்கு. ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு திருவிழா, சாமி கும்பிடுறது, அந்த மாதிரி எதனா ஒன்று வந்துச்சு நல்லா இருக்கும். ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலையே இருக்காது. இந்த ஸ்கூலுக்கு போனோம்னாலே கஷ்டமா இருக்கு. டெய்லி லீவ் போட்டு வீட்லயே இருக்கலாம். ஆமாப்பா டெய்லியே லீவ் போட்டு வீட்லயே இருந்தா வச்சுக்கேன், அவங்க அப்பா கூட பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு தான் போகணும். இதை வேற சொல்லி சொல்லி அப்பா பயமுத்தி இருக்காங்களே. ஒழுங்கா படிச்சா ஏசி ரூம்ல உட்காந்து வேலை செய்யலாம், இல்லைன்னு வச்சுக்கேன் உச்சி வெயில உங்க அப்பா கூட சேர்ந்து பெயிண்ட் அடிக்கணும். ஏமா நாளைக்கு போறேன் ஸ்கூலுக்கு, அப்ப துணி எடுக்க போவேன் நாளைக்கு. ஏன் தாயே நீங்க வேற நான் தான் மறந்து சொல்லிட்டேன்னா நாளைக்கு போறேன், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன்னு. போ இப்படியே தான் நான் ஏமாத்திரம் நானும் பாக்குறேன்.